இது நிஷாராஸ் டைரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் ஸ்டஃப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஸ்டஃப் பண்றதுக்கு நான் 500 கிராம் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட மாவு நல்லா ஒரு கைப்பிடி அதுவும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பதத்துல வரும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நம்மளோட பட்டர் கரையிற வரைக்கும் நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நம்மளோட பட்டரு சால்ட் எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கிற போது நமக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவைன்றது நல்லாவே தெரியும். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் லுக் வார்ம் வாட்டரா யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஸ்டஃப் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் லுக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஈர துணியில போட்டு மூடி வச்சிடணும். ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம மாவு வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க எப்பவுமே ஓப்பன் பண்ணுங்க. உள்ள ஸ்டஃப் பண்ண போற சிக்கன் மசாலா செய்யறது எப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ சிக்கன் மசாலான்றதுனால நீங்க வெறும் சிக்கன் இருந்தாதான் இந்த டிஷ் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. இப்போ மட்டன் இல்ல எக் எது இருந்தாலும் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண முடியும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க இந்த ஸ்டஃப்பை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிரும். நான் கடாயை சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்றேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா நறுக்கின சின்னதா நறுக்கின ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ப்ரௌன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். அது கூட 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு சின்னதா நறுக்கின தக்காளி ஆட் பண்றோம். தக்காளி நல்லா ஸ்மூத் ஆகுற வரைக்கும் வதங்கிட்டே இருக்கணும். தக்காளி வந்து அப்படியே முழுசா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்டஃப் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நல்லா தக்காளியை வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை வந்து ஆட் பண்ண போறோம். சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகுற அளவுக்கு நம்ம அதை விட்டுட போறோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம பெப்பர் ஆட் பண்ண போறோம் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா மசாலா தீஞ்சிடக்கூடாது. அதனால ஒரு கிளறிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேல வந்து கொரியண்டர் லீஃபும் மின்ட் லீஃபும் சேர்த்துட்டு நம்மளோட மசாலாவை இறக்கி வச்சிருக்கோம். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இப்போ நம்ம நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு நம்மளோட மாவை சின்ன பாலா ஆக்க போறோம். சேம் சைஸ்ல ஆக்குறீங்களா? நம்மளோட ஃபிஷ் எல்லாமே சேம் சைஸ்ல இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன பால் எடுத்து இதை உருட்ட போறேன். இப்போ உருட்டுறது வந்து நேர் வாக்குல உருட்டுனீங்கன்னா நம்மளோட ஸ்டஃப் செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நேரா ஸ்கொயர் ஷேப்ல உருட்டிடுங்க. இப்போ உருட்டினதுக்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் மசாலாவை வந்து சென்டர்ல நேர் வாக்குல வைங்க. அப்பதான் நம்மளோட ஃபிஷ் செய்யும் போது சைட்ல மசாலா எங்குமே வெளியே வராது. பண்றதுக்காக நம்மளோட கத்தி எடுத்து 2 பக்கமும் சேம் சைஸ்ல கட் பண்ண போறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா கட் பண்ணணும். மாவு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுனால சீக்கிரமா கிழிஞ்சிடவும் செய்யும். அதனால நீங்க பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ்ஷோட வாய் பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். க்ளோஸ் பண்ணும்போது எல்லா சைட்லயும் கொஞ்சம் மாவு இருக்கும். அதை அப்படியே லைட்டா நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்மளோட ஸ்டஃப்ஸ் எதுவுமே வெளியே வராது. இந்த மாதிரி ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல ஆல்டர்னேட்டிவா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வால் பகுதியை வந்து நம்ம ஷேப் பண்ண போறோம். ஸோ சென்டர்ல லைட்டா கட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்க ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நல்லா அந்த இடத்த வந்து ப்ரெஷர் பண்ணீங்கன்னா நம்மளோட அந்த வால் பகுதி வந்து நம்ம எண்ணெய் போட்டு பொரிக்கும் போது பொங்காம இருக்கும். இப்போ நான் என்னோட எடுத்து கண்ணை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷை மாதிரி நம்ம எவ்வளோ ஃபிஷ் பண்ண போறோமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போறோம். ஃப்ரை பண்றதுக்கு நம்ம ஆயிலை நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். அப்போதான் நம்மளோட ஃபிஷ் வந்து உள்பக்கமும் நல்லாவே குக் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க லோ ஃப்ளேம்ல இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு ஃபிஷ்ஷா போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபிஷ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நம்ம ஈஸியா வெளியே எடுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்லோவா குக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஃபிஷ் குக் ஆயிட்டு இருக்கு. லோ ஃப்ளேம்ல இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல நீங்க குக் பண்ணும்போது உள்ளவும் நல்லா குக் ஆகும். நம்மளோட ஸ்டஃப் சிக்கன் மசாலாவோட சேர்ந்து ரொம்ப
எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நிஷாஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சென்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.